ஹாய் டியர், டுடே நம்ம ஹோபி பக்தர் ஆன்சர் பார்க்க போகிறோம். டைட்டில் யாருக்கு தெரியும், லாஸ்ட்டில் போட்டுறேன். சரி, ஓகே, நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கண்டுபிடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டு. ஸோ அந்த கோர்ட்டுக்கு வெளியே நிறைய பேர் அந்த வக்கீல் கோட்டெல்லாம் போட்டுட்டு நிற்கிறாங்க. அப்போது எல்லாருமே வந்துட்டு அரசியல் பரிசலாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி முக்கியமாக ஒரு ஹியரிங் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹோபியும் வந்துட்டு வக்கீல் தான். கோர்ட்டுக்கு வெளியே டீ குடிச்சிட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருப்பாரு. அப்போது 2-3 வக்கீல்லாம் சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டே லைட்டாக ஒட்டு கேட்பாரு. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஹியரிங் இருக்குடா, அதை நம்ம அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன முக்கியமான ஹியரிங் அப்படின்னு இன்னொருத்தன் கேட்குறான். அப்போது அந்த இன்னொருத்தனும், இன்றைக்கி ஒயன் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹியரிங் இருக்குது. ஸோ அவங்க தான் இன்றைக்கி வந்துட்டு வாதாட போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும், நிறைய நம்ம கற்றுக்கணும்டா அப்படிங்க. இவங்கெல்லாம் வந்து ஜூனியர் பசங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த பக்கம் இருக்கிற ஹோபிக்கு, யார்டா அது, நமக்கு தெரியாமல் ஒரு வக்கீல் புதுசாக, அதுவும் இவனுங்க பேசிக்கிற அளவுக்கு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா அவரும் அங்கே பெரிய வக்கீல் தான். அந்த பசங்களுக்கு ஹோபி யாருன்னே தெரியல. ஹோபி போய் பக்கத்தில் நின்று டீ குடிச்சிட்ருப்பாரு. என்னப்பா ஜூனியரா அப்படின்னு கேட்க, ஆமாங்க, நீங்கள் ஜூனியரா அப்படின்னு கேட்குறானுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப இவர் எங்கே தெரியல அப்படி கேட்க, ஜூனியர்லாம் இல்லைப்பா, நான் சீனியர். சரி, ஓகே, ஆமாம், யார், ஏதோ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப பெரிய வக்கீலா என்ன, நான் இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்க, சார் அவங்க இந்த ஊரே கிடையாது, பட் இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க, இனிமேல் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் அட்வொகேட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கவர்மெண்ட்டில் வந்துட்டு வக்கீல் வந்து கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் மூலமாக நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ தனி ப்ரைவேட் வக்கீல் கிடையாது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி தான். ஸோ ஹோபியும் அதே தான், அவர் கவர்மெண்ட் சைட் தான். இப்போ அவரும் பார்க்குறாரு, நமக்கு தெரியாமல் புதுசாக ஒரு வக்கீலா, பார்ப்போம் அப்படி என்ன டேலண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, எந்நேரம் அவங்களோட ஹியரிங் அப்படின்னு கேட்கா, ஆச்சு சார், இந்நேரம் போயிட்டுருக்கோம், நாங்கள் சீக்கிரம் கிளம்புறோம், போய் பார்க்கணும், நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க போக, உங்களுக்கு எப்படி அவங்கள தெரியும் அப்படின்னு கேட்க, அவங்க என் காலேஜ் சீனியர் சார். ஸோ அப்போவே எங்கள் காலேஜில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு அவங்க தான் தெரியுமா. ஸோ அதனால தான் அவங்கள எல்லாத்துக்கும் ஃபேமஸ். நாங்களும் இப்போது அவங்களுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கள்லாம் போகிறானுங்க. இப்போ அந்த பசங்க போகும்போது இவரும் பின்னாடியே போகிறாரு. ஸோ போயிட்டு அந்த கோர்ட்டில் வந்துட்டு உட்காந்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த ஜூரி மெம்பர்லாம் இருப்பாங்கள, அதாவது அந்த வக்கீலாக இருப்பாங்கள்ல, அந்த இதில் போயிட்டு இவரு உட்கார்றாரு. ஸோ எல்லோரும் இவருக்கு வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க, குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இவரு குட் மார்னிங்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துருக்காரு. ஸோ இப்போது கரெக்டாக ஜட்ஜும் வந்து உட்கார, ஜட்ஜுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த கேஸ் நம்பரை படிக்கிறாங்க. ஸோ அதோட அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு வைன் அப்படிங்கிற மாதிரி மிஸ் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிக்க அழகாக கோட்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரீ ஹேர்டாக விட்டுருப்பீங்க. ஸோ செம்ம அப்படியே பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அப்படியே அழகாக கோட்லாம் போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்பீங்க. அப்போது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோபி உங்களை பார்ப்பாரு. அப்படியே அவருக்கு உங்களை பார்த்ததுமே ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும். ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நீங்களும் எந்திரிச்சு அங்கே நின்று அந்த கேஸெல்லாம் அப்படியே வந்துட்டு வாதாடி இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்துட்டு நீங்கள் கேட்க கேட்க அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு பதிலே தெரியல. அவன் ஒரு மாதிரி திணறுவான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனாவது குற்றவாளி கொண்டு இருக்கான், திணறான். அவன் வந்துட்டு ஒரு சஸ்பெக்ட்டு. இப்போது அவனோட வக்கீலை சேர்த்து நிற்க வைக்கிறீங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா வக்கீலே கொண்டில் நிற்க வைக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்க. இப்போது இந்த கேஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு விசாரிச்சிருப்பீங்களா, யார் யாரை விசாரிச்சிங்க, எந்தெந்த எங்களில் விசாரிச்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வக்கீலே போட்டு வெளுத்து வாங்கி விட்டுருவீங்க. அந்த வக்கீல் சொல்லப்போனால் உங்களை விட சீனியர். பட் அவர் வந்துட்டு எப்படின்னா ஒரு ப்ரைவேட் வக்கீல். ஸோ அவர் வந்துட்டு பணத்துக்காக தப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவர் வக்கீலாக இருப்பார். ஸோ உங்களோட கட்சிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹானஸ்ட்டாக, ரொம்ப அப்பாவி, கவர்மெண்ட் வந்துட்டு அவங்கக்கிட்ட உங்களை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களால வந்துட்டு வக்கீல் அரேஞ்ச் பண்ண முடியாது, அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் கேட்குற கேள்வி வந்துட்டு அந்த வக்கீலே ஒரு மாதிரி திணறிடுவான். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிடுது கேஸ் யார் பக்கம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் கேஸ் தான் வின் ஆகுது, எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. ஸோ இதான் உங்களோட இந்த ஊரில் ஃபஸ்ட்டு கேஸு. இப்போது ஹோபிக்கே ஒரு மாதிரி ப்ரௌடாக தான் இருக்குது, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருப்பாரு. அப்போ நீங்களும் வந்து உட்கார, ஸோ ஹோபி சீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சீட் இருக்கும். நீங்கள் வந்து அப்படி உட்காந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படிம்பீங்க. குட் மார்னிங் அப்படிம்பாரா. ஸோ அப்படி தான் அடுத்தடுத்த கேஸ்னு போயிட்டே இருக்குது. இப்போது எல்லா கேஸும் முடிஞ்சு எல்லோரும் வந்துட்டு அங்கே வந்து கிளஞ்சி போயிடுவாங்க. நீங்களும் எந்த அப்படி கோட்டில் கையில் வச்சுட்டு வெளியே வருவீங்க. அப்போது கரெக்டாக ஹோபி வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்களும் ஹலோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ 2 பேர் இன்ட்ரோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் பார்த்து ஒரு அம்மா ஒரு ஓரமாக உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டுருப்பாங்க.
என்னாச்சு, ஏன் இவங்க அழுதுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்பீங்க. மா, என்னாச்சு, யார் நீங்கள், இங்கே ஏன் அழுதுட்டுருக்கிறீங்க, கூட யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க ஹோபி உங்கள் பக்கத்தில் வந்திருப்பாரு. ஸோ அவரும் வந்துட்டு கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு, ஏன் அழுகுறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஆ நீங்கள் வக்கீல் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் வக்கீல் தான், சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது அவங்களும் என்னோடய ஹஸ்பண்டை வந்துட்டு ஒருத்தங்க கொன்னுட்டாங்க, ஆனால் அது சூசைட் அப்படிங்கிற மாதிரி கேஸை முடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு யாருன்னு தெரியும், யாருமே வந்துட்டு நம்ப மாட்டேங்கிறாங்க, அவன் மேலே வந்துட்டு எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான்மா இங்கே வந்தேன், அந்த போலீஸ்காரன் மேலே கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நீங்களும் ஹோபியும் அப்படியே என்ன ஏதுங்கிறத ஃபுல்லாக நீங்கள் விசாரிக்கிறீங்க. அப்போது அவங்களும் நிறைய டீட்டெயிலாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே கேட்டுட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒருத்தங்க மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிங்கள்ல, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க, போலீஸ் 2வது பட்சம். ஸோ அவங்க ஒரு வேளை பெரிய ஆளாக இருந்தால் போலீஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், நாங்கள் அதை பற்றி விசாரிக்கிறோம், அதுக்கப்புறமா அந்த கேஸை நம்ம வந்துட்டு இங்கே கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் நல்லபடியாக கிடைக்கும், நீதி கிடைக்கும், நாங்கள் இருக்கோம் அப்படிங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நாங்கள் கவர்மெண்ட் சைடு வக்கீல் தான், ஸோ எங்களுக்கு காசெல்லாம் வேணாம், கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துருவாங்க, அதனால் நீங்கள் என்ன ஏது அப்படிங்கிறத மொத்தமாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஒரு அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்களும் அதை வாங்கிட்டு, ஆக்சுவலாக இது வந்துட்டு இன்னும் உங்களுக்கு கோர்ட்டில் கவர்மெண்ட் மூலமாக இந்த கேஸை அலோகேட் பண்ண கிடையாது. ஸோ இப்படி ஒரு கேஸ் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, ஏன்னா அவங்க இன்னும் கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணவே இல்லை, அந்த அம்மா உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே இதை சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு இப்போ 2 பேரும் போகணும். அப்போது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹோபியை பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் கேட்குறாரு, ஆமாம், இப்போ தான் என்னை பார்த்தீங்க, எப்படி நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க இந்த கேஸில் என்னை நம்பி அப்படின்னு கேட்குறாரு. உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஸோ பிரச்சனை கிடையாது, அப்படியே எதுனாலும் என்னால் என்னை பார்த்துக்க முடியும், ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன பிரச்சனை, சரி ஓகே, நம்ம நாளைக்கு இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இதான் என்னோடய அட்ரஸ், இது என்னோடய ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஸோ 2 பேருமே எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு போகலை, அந்த அம்மா சொன்ன டீட்டெயில்ஸில் வந்துட்டு இந்த ஊருக்குள்ளே ஏதாவது கலெக்ட் பண்ண முடியுமான்னு அதை சர்ச் பண்ணுறதுக்காக போயிடுவீங்க. அதே மாதிரி தான் ஹோபியும் அவரால் ஏதாவது டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போக, அகைன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் போய் நிற்பீங்க. 2 பேர்த்துக்குமே ஷாக்கு அண்ட் சர்ப்ரைஸ். சார் நீங்கள் எங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் நீங்கள் எங்கெங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, நானும் அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி தான் 2 பேரும் வந்துட்டு தாட்ஸ் கூட ஒரே மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் மிங்கிள் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சரி ஓகே, இங்கே எதுவும் கிடைச்ச பாடு இல்லை, நாளைக்கு நம்ம அங்கே போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. ஆமாம் சார், நாளைக்கு நம்ம அங்கே போகணும், மேபி நம்ம இன்றைக்கி நைட்டே கிளம்புறது பெட்டர்னு நினைக்கிறேன் அப்படிங்க. இன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு ஹோபி சொல்லுவார். சரி ஓகே, ஏன்னா அது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், அதனால தான் சொன்னேன், நைட்டு கிளம்பணும் அப்படின்னா காலையில் போயிடலாம், நாளைக்கு காலையில் கிளம்பணும் அப்படின்னா ஈவினிங் ஆகிடுமே, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிறீங்க. பட் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு, நான் அதை முடிச்சுட்டு நம்ம காலையில் போகலாம் அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா, ஏன் எதுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, ஒரு கேஸ் விஷயமா வெளியே போகிறேம்மா அப்படிங்க. ஏய், நீ ஒன்றும் ஆம்பளை பையன் கிடையாது, எதுக்கு நீ இப்போ வெளியே அலைஞ்சிட்ருக்க, உனக்கு இந்த ஊரில் எந்த கேஸ் கிடைக்குதோ அதை மட்டும் பாரு, சும்மா எப்போ பார்த்தாலும் ஊராக சுற்றிட்டு இருக்க தான் உன் வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள், அதுதான் என் வேலை, நான் அதுக்கு தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் ரூடாக தான் பேசுகிறீங்க அம்மாக்கிட்டேயுமே. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எதனாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளியே உட்காந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நசன்னு ஏதோ கத்திக்கிட்டே பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி அந்த ஆனியன் கட் பண்ணும்போது அவங்க விரலை அப்படி கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அப்படியே இமேஜினேஷன் வருது. அந்த ஆனியனை விரலை கட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு டக்குன்னு போட்டு கட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு 10 செகண்டா. அதுக்கப்புறம் இல்லை, இதெல்லாம் தப்பு,
இந்த மாதிரி எண்ணம் கூட வரக்கூடாது எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அகைன் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே காமாய்க்கிறீங்க. ஆனால் அந்த சத்தம் கேட்க, அதாவது உங்களோட அம்மா கத்திட்டு இருக்கிறது நிற்கிற மாதிரி தெரில. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு காதில், அதாவது 2 காதுலையும் வந்துட்டு ப்ளூடூத் எடுத்து மாட்டிட்டு சவுண்ட் வந்துட்டு ரொம்ப சவுண்ட் வச்சு கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அப்போது உங்களோட அம்மா அப்படி கத்திட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு கடுப்பாகுது. அப்படியே ஃபாஸ்ட்டாக அந்த ஆனியன்லாம் போட்டு சாப் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணி ஒரு மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. கோவத்தில் அப்படியே எடுத்து அள்ளி அள்ளி அப்படியே உருண்டை பண்ணி அப்பிக்குவோம்ல வாயில், அந்த மாதிரி. ஸோ நல்லா கோவம் வச்சுன்னா அப்படி தான் நல்லா சாப்பாடு உருண்டை பண்ணி எடுத்து அப்படியே வாயில் போட்டு அப்பிக்குவேன். அப்போ தான் எனக்கு அந்த கோவம் போகும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு அப்படியே சாப்பாடு நல்லா பிசைஞ்சு அப்படியே அள்ளி உருண்டை பண்ணி வாயில் போட்டு நல்லா அப்பிக்கிட்டு இத்தனைக்கும் அதில் மென்று முழுங்க கூட முடியாது, அவ்வளோ வந்துட்டு வாயில் போட்டுக்கிறீங்க. ஸோ அப்படியே வாய் ஃபுல்லாக பப்பு பப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே போட்டு ஒரு மாதிரி வாயெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எடுத்து நிறைய சாப்பாடு சாப்பிடுவீங்க. ஸோ எல்லாம் ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு காமே ஆகுது. இப்போது நீங்களும் போயிட்டு உங்களோட ரூமில் வந்துட்டு லாக் பண்ணி படுப்பீங்க. அதுக்கும் உங்களோட அம்மா, எதுக்கு நீ கதவை சாத்தி படுக்கிற, உனக்கு எதுக்கு முதல்ல தானே ரூமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இரிட்டேட் ஆகுது, கோவமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே கதவை திறந்து வந்து வெளியே சோஃபா இருக்கும், அப்படியே அந்த சோஃபாவில் படுத்துக்கிறீங்க. அப்போது உங்களோட அம்மா உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. பயங்கர கோபமாக வருது உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு எப்படி இமேஜின் ஆகுது அப்படின்னா, அப்படியே உங்களோட அம்மா வந்துட்டு ஒரு இந்த தோசைக்கல் இருக்குல்ல, ஸோ அந்த தவா இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே காதோடு சேர்த்து அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனாலும் ஒரு 10 செகண்ட் அந்த தாட். அதுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி தாட்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப அந்த ஹெட்ஃபோன் எடுத்து காதில் போட்டுட்டு நல்லா சவுண்ட் வால்யூம் அதிகமாக வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. அலாரமெல்லாம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறீங்க. கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிச்சு நீங்கள் அப்படியே ஃபோனை பார்க்க ஹோபி மெசேஜ் பண்ணியிருப்பாரு, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்களும் அதுதார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிவிட்டு டக்குன்னு குளிக்கிறீங்க. குளிச்சுட்டு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பும்போது உங்களோட அம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதாவது நம்ம ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது அபசகுணமாக பேசுகிற மாதிரி, விளங்காது உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற டைமில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, எப்பவுமே இப்படி தான். உங்களுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. அப்படியே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நான் இப்போ கூட அப்படியே கழுத்தை நினச்சி ஒரு மாதிரி உங்களுக்கு அது இமேஜின் ஆகிட்டே இருக்குது. அவங்க பேசும்போது அப்படியே வந்துட்டு வாய்க்குள்ளே அப்படியே கை அப்படியே விட்டு அப்படியே வாய் பிச்சை எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இமேஜின் ஆகுது. ஒரு 10 செகண்ட் தான். அதுவும் இல்லை, இதெல்லாம் இல்லை, இது நான் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் காமாக ட்ரை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடிடுறீங்க. ஸோ இப்போது அப்படி தான் ஒரு கேப் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. கேபும் வருது. கேபில் ஏறி உட்காந்துட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே வந்துட்டு ஹோபி சொன்ன பிளேஸ்க்கு போயிடுறீங்க. அங்கே போய் பார்த்தா அவர் வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ நீங்களும் போகிறீங்க. போனதுமே ஹாய் கிளம்பலாமா அப்படிங்கிறாரு. நான் டிக்கெட் வாங்கி வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லவும், எவ்வளோ ஆச்சு, அமௌண்ட் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் வேணாம் அப்படிம்பாரு. எனக்கு கடன்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி ஓகே வரும்போது ரிட்டன் டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்க. ட்ரெயினும் வருது. ஸோ 2 பேரும் அப்படியே ஏறிக்கிறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குள்ள ஏசி, ஸோ அதான் புக் பண்ணியிருப்பார். நீங்கள் இதுவா அப்படின்னு கேட்குறீங்க. நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம்ல, எப்படியும் ஈவினிங் ஆயிரம் அங்கே போகிறதுக்கு, நார்மல் இதில் வந்துட்டு இருக்க முடியாது, ஸோ அதனால தான் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப கஞ்சித்தனம் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த எப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ காசு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க. அதனால் இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. அப்போ டிக்கெட் ஜாஸ்தி இருக்குமோ, வரும்போது நம்ம இதே தான் பண்ணணுமோ அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்க. ஹோபி அப்படியே சிரிச்சுட்டே, வரும்போது நைட்டு கிளம்பிக்கலாம், நீங்கள் எதில் புக் பண்ணாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் என்னடா மனசில் எனக்கு இதெல்லாம் அப்படியே சொல்கிறோம் அப்படின்ட்டு, இல்லை நான் ஏசியை புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. அப்போது ஹோபியும் வயன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக ஒரு புக் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் கூப்பிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஹோபி வந்துட்டு, இல்லை அந்த அம்மா சொன்ன பிளேஸ்லாம் உங்களுக்கு எதனாவது தெரியுமா, இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. யார் போனா, எனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது அப்படிங்க. அப்புறம் எப்படி இவ்வளோ தைரியமாக வரீங்க, அது எந்த மாதிரி பிளேஸு, யார் இருப்பா, என்ன ஏது ஒன்றுமே தெரியலையே, நெட்டில் சர்ச் பண்ணாலும் அந்த மாதிரி பிளேஸை பற்றி எந்த டீட்டெயிலுமே இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் நேற்று நைட்டு வீட்டில் போய்ட்டு அதெல்லாம் தான் பண்ணேன், நீங்களும் சர்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன், ஏன் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க, வீட்டில் எங்கே போய்ட்டு வேலை செய்கிறது நிம்மதியா, அதான் என்னாலும் அம்மா எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்களே, உங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குமில்ல, ஒரு இமேஜினேஷன் வந்துகிட்டே இருக்குமில்ல, அதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போது ஹலோ அப்படின்னு சொல்லி ஹோபி கூப்பிட,
ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் டைம் இல்லை, வேலை இருந்துச்சு, டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. பரவாயில்ல, அதனால என்ன, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், நீங்கள் பண்ணி பார்த்திருந்தாலும் வேஸ்ட்டு தான், ஏன்னா அதை பற்றி எந்த டீட்டெயிலும் கிடைக்கல அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்க நல்லா க்ளோஸ் ஆகிடுறீங்க. சார் மேடம் அப்படிங்கிறது வந்துட்டு ஹோபி ஒயின்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போது அவரும் வந்துட்டு பார்க்குறாரு, ஈவினிங் ஆகிருக்கும், உங்களுக்கு வர லைட்டாக பசிக்குது ஹோபி அப்படின்னு சொல்லுவீங்க. ம் இருங்க, எங்காவது ட்ரெயின் ஸ்டாப் ஆனால் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணுவோம்ல, ஸோ ஆர்டர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் இருக்கும்போதே ஃபுட்டு ஆர்டர் பண்ண போவார். அப்போ நீங்கள் அதெல்லாம் காஸ்ட் அதிகமாக இருக்குமே அப்படின்ட்டு, இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, உங்களுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோங்க, ட்ரெயின் ஸ்டாப் பண்ணால் நான் சீக்கிரம் போய்ட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நானே போய் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, அப்போ எனக்கும் வாங்கிட்டு வந்துடுங்க, ஏன்னா இதெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஷனில் ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் இறங்கி கொடுக்கணுன்னு ஓடுறீங்க. ஓடி போயிட்டு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எங்கேயாவது முன்னாடியே ஒரு கடை இருக்கும், ஆனால் அந்த கடையில் ரேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இறங்குறப்ப அதை பார்த்துட்டீங்க, ஆத்தாடி இது ரொம்ப ஜாஸ்திடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு ஓட ஹோபி ஜானா வழியாக பார்க்குறாரு, முன்னாடியே கடை இருக்குது, ஏன் அங்கே ஓடிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் போய் 10 நிமிஷம் ஆகுது, ட்ரெயின் வேறு எடுக்க போகிறாங்க, அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இப்போ தான் ஒரு கடையை கண்டுபிடிச்சி சாப்பாடு வந்துட்டு பார்த்துருக்கீங்க. அவன் வேறு கட்டுறதுக்கு லேட் பண்ணேன், ஆனால் ட்ரெயின் போயிடணும் சீக்கிரம்ண்ணா அப்படின்னு சொல்லி கத்த. ஏம்மா அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், அதான் ட்ரெயின்லேயே ஆர்டர் பண்ணலாம்ல, பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படிங்க. அவ்வளோ காசு யார் கொடுப்பா, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படி கேட்குறீங்க. அந்த அண்ணாவும் டக்கு டக்குன்னு கட்டி, நீ பாருமா, இந்தா என்னால் அளவெல்லாம் பார்த்து போட முடியல, அள்ளி போட்டேன், நீ சாப்பிட்டுக்க சரியா, வேஸ்ட்லாம் பண்ணக்கூடாது ஃபுட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் அவசரப்படுத்துங்காட்டிக்கு அவங்களும் ஒரு அளவு இல்லாமல் அப்படியே அள்ளி சாப்பாடு போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்களும் அதை அப்படி கவரில் வாங்கிட்டு ஓடி வரீங்க. வந்து பார்த்தா ட்ரெயின் மூவ் ஆகிட்டுக்கு. என்னது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு அப்படியே ஓடி வர ஹோபியும் வந்துட்டு அப்படியே ஓடி, அதாவது அந்த கேட் இருக்குல்ல, ஸோ அந்த மேலே ஏறுவோம்ல, அந்த இடத்துல நின்றுட்டு ஒயின் இந்த பக்கம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, அடக்கடவுளே வேறு ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்திருக்கேண்ணா நான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க. ட்ரெயின் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெதுவாக தானே மூவ் ஆகிட்ருக்கும், ஸோ அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு ஜம்ப் பண்ணி ஏறிடுவீங்க. ஹோபியும் வந்துட்டு அப்படியே கரெக்டாக உங்களுக்கு கை கொடுத்து தூக்கியிருப்பார், இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி. ஸோ கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விட்டுருப்பாரு. ஸோ அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து மேலே போடும்போது கரெக்டாக நீங்கள் அவர் மேலே போய் விழுந்துருவீங்க. ஸோ அவர் அப்படியே அந்த இதில் சாஞ்ச மாதிரி நிற்பார், நீங்கள் அவர் மேலே அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக முட்டின மாதிரி நிற்பீங்க. அப்போது 2 பேர்த்துக்கு அந்த ஐ கான்டாக்ட் போகுது, ஒரு மாதிரி அது என்ன ஃபீல் நல்லா தெரியல. ஸோ நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அப்போ உள்ளே போகலாமா அப்படிங்கிறீங்க, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அப்போ போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போகிறீங்க. ஸோ போயிட்டு 2 பேரும் அங்கே உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. சாப்பாடு நல்லா தான் இருக்குது. என்னது இவ்வளோ சாப்பாடு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னா அவங்க அளவு பார்த்து போட்ட டைம் இல்லை, அப்படியே அள்ளி போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, நீ கடையை தாண்டி போகிறப்ப கூட யோசிச்சேன் ஏன்டா இந்த கடையை தாண்டி போகிறான்னு, பட் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன சாப்பாடுக்காகவா போனேன், காசு கம்மியாகுன்னு போனேன், நல்ல வேலை அங்கே போனங்காட்டிக்கு காசு கம்மி சோறும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் சாப்பிட்டுப்பீங்க. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. அப்படியே 2 பேருக்கும் தூக்கம் வந்திருக்கும் சாப்பிட்டு முடிச்சதும். ஸோ அப்படியே ஒரு குட்டி நேப் தான். சாப்பிட்டு முடிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ கரெக்டாக ஃபைனலாக உங்களோட ஸ்டாப்பும் வந்துருச்சு. அந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்களா ட்ரெயினில், ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஹோபி அப்படியே கண்ணை முடிச்சுட்டு ஒயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் கண்ணை முடிச்சு அப்படிங்க, ஸ்டாப் வந்துடுச்சு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேக் அப்படியே எடுத்துகிட்டு, அதாவது பேக் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு ப்ளூ கலர் ஜீன் போட்டிருப்பீங்க, ஒரு பிளாக் கலர் வந்துட்டு டிஷர்ட் மாதிரி போட்டிருப்பீங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஜீன் வந்து ப்ளூ கலர் போட்டிருப்பாரு, அண்ட் ஷர்ட் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு, டிஷர்ட் போல் டிஷர்ட் உள்ளே போட்டு, ஒயிட் கலர் டிஷர்ட் உள்ளே போட்டு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு, 4-5 பட்டன் கழட்டி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு பேக் எடுத்து அப்படியே மாட்டிக்கிறாரு. இப்போது 2 பேரும் ட்ரெயினை விட்டு இறங்குறீங்க. வெளியே பார்த்தா இருட்டாயிருக்கும். என்னப்பா ஃபுல்லாக இருட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, ஆமாம் என்னது இருட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஒரு மாதிரி எல்லா பக்கம் பார்த்துட்டு இறங்குறாரு. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இறங்குற ஸ்டேஷன் வந்துட்டு ரொம்ப பெரிய சிட்டியெல்லாம் கிடையாது, லைட்டாக ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது. என்னது எந்த ஒரு பெரிய போர்டும் காணோம், ஃபோனுக்கு ஒழுங்கா டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோனை செக் பண்ணால் சிக்னலே இல்லை. என்ன ஊருடா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
சரி ஓகே. அவங்க இந்த ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்கல்ல, இங்கே தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா வந்துட்டு ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பாங்க. அவன் வந்துட்டு இங்கே தான் தங்கியிருக்கான். ஸோ அவன் தான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டை வந்துட்டு கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்களா. அதனால் நீங்கள் அண்ட் ஹோபி 2 பேரும் அந்த வீடு இருக்குல்ல, ஸோ ஒரு வீட்டு அட்ரஸ் தான், அங்கே போகலான்னு சொல்லிட்டு இப்படி போகிறீங்க. ஏன்னா இங்கே தங்குறதுக்கு இந்த லாட்ஜு, இந்த எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு, பெரிய பெரிய இடம்லாம் இருக்கும்ல, ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல்லாம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் தூரம் போகும்போது சிக்னல் அப்படியே விட்டு விட்டு வருது. அப்போது அந்த மேப்பில் வந்துட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் போட்டு பார்க்குறீங்க. அப்போது அது ஏதோ ஒரு ரூட் காட்டுது. இந்த வழியாக தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோபிக் காட்ட, இப்படி தானா, எனக்கு இன்னும் சிக்னலே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு சிம் யூஸ் பண்ணுவார் போல். உங்கள் சிம்மில் மட்டும் கொஞ்சம் சிக்னல் அப்பப்போ வந்து போகுது. இப்போது அந்த ரூட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே அதை ஃபாலோ பண்ணிவிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிக்க, அங்கே ஒரு ஆட்டோ கேப் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு மாதிரி விரிச்சோடி கிடக்குது. பஸ் ஸ்டாப் கூட எங்கே இருக்குன்னு கூட தெரியல. அந்த மாதிரி தான் சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு வீடு இருக்குது. பெரிய பெரிய காடு, அந்த மரம் செடி கொடின்னு அந்த மாதிரி இருக்குது. ஸோ வில்லேஜ் சைடு இல்லையா, இந்த மாதிரி தோட்டம் தருவ அப்படி தான் இருக்கும் போல். ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பீங்க. அந்த வழி பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் வந்துட்டு ஒரு மாதிரி மரம் செடியெல்லாம் இருக்குது, இருட்டாக இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஏரி இருக்குல்ல, ஸோ ஏரி இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட லெஃப்ட் சைடில் ஏரியும், ரைட் சைடில் வந்துட்டு மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது. சென்டரில் வந்துட்டு ஒரு குட்டி பாத்து, இந்த ஒத்தையடி பாத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆளுங்க நடந்து போகிற அளவுக்கு தான் வந்துட்டு அந்த வழியே இருக்குது. அப்போது பஸ்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு வெஹிக்கிள்லாம் அந்த வழியாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை போல். ஸோ ஒத்தையடி பாதை தான். அப்போ அந்த மேப்பை பார்க்குறீங்க. என்னடா அது, எப்படி கூட்டிகிட்டு போகுது பாரு. ஒரு ஆளுங்க இருக்கிற பக்கம் கூட இந்த ரூட் காட்டவே இல்லை. ஒத்தையடி பாதையிலையா போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நைட் டைம் வேறையா, கிட்டத்தட்ட மணி வந்துட்டு ஒரு 8 இருக்கும். ஸோ நல்லா இருட்டாக இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே யாருமே கிடையாது, சவுண்டே கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க போல். என்னன்னே தெரியல, ஒருத்தர் கூட வெளியே இல்லை. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. இமேஜின் பண்ணிக்கோங்க, நல்லா நைட் டைமு. ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மரம் செடி கொடியெல்லாம், அங்கே பறவையெல்லாம் கத்துறது ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. இந்த மாதிரி சவுண்டெல்லாம் நீங்கள் கேட்டதே இல்லை. வித்தியாசமாக அந்த ஆந்தை கத்தும் பார்த்தீங்களா, ஆந்தை அது நைட் டைமில் கத்திட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நிறையா ஆந்தையெல்லாம் கத்திக்கிட்டு இருக்க, ஒரு மாதிரி சவுண்டே ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏரி, அந்த ஏரியில் வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணி சத்தம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சலன்னு கேட்க, அதுவும் ஒரு மாதிரி அந்த நைட் டைமுக்கு பயமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒத்தையடி பாதையில் போயிட்டுருக்குறீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே ஹோபி பக்கத்தில் நடந்து போக, அவரும் என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. இல்லை, இந்த இடம் ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இதுக்கெல்லாமல் பயந்துப்பீங்க? எவ்வளோ பெரிய அட்வொகேட் நீங்கள், இதுக்கு பயந்துப்பீங்களா அப்படிங்க. ஹோபி வாங்க போங்கெல்லாம் வேணாம், வா பொண்ணே கூப்பிடுங்க, நான் ரொம்ப பெரிய பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி ஓகே நீ என்ன அப்படியே கூப்பிட்டேன்னா நான் உன்னை அப்படி கூப்பிட்றேன் அப்படிம்பாரா. சரி ஓகே நானும் அப்படி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் பயமாக இருக்குது ஹோபி எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. சரி ஓகே, உனக்கு பயமாக இருந்தால் என்னோட கையை பிடிச்சிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாரு. அப்போது நீங்களும் அவரோட கையை போய் டைட்டாக ஓடி போய் கப்புன்னு பிடிச்சிக்கிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு, அவ்வளோ பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா பின்னா, ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே இந்த வழியாக போக போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. சரி ஓகே வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சத்தம்லாம் ஒரு மாதிரி விகாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பயமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நைட் டைம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு தோப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அது அந்த பெரிய பெரிய மாந்தோப்பெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அது மாந்தோப்பு. அப்படியே அந்த வழியாக போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்களும் அந்த ரூட் காட்டுற வழியாக தான் போயிட்டுருக்குறீங்க. அப்படியே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துல போய்ட்டு அந்த பிளேஸ் வந்துட்டு முடியும்ல, அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு, ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு மாதிரியான வீடு தான், ஓட்டு வீடு, காம்பவுண்டெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வீடு கட்டியிருப்பாங்கள்ல கிராமத்து சைடெல்லாம், 2 பக்கம் வீடு, சென்டரில் வந்துட்டு மழை தண்ணியெல்லாம் வந்து விழுந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வீடு. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, காம்பவுண்ட் இருக்குது, வீடு இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியலை, என்னது பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, லைட்டு கூட எரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கேருந்தே பார்த்துட்டு கேட்க, ஹோபி வந்துட்டு இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியும், அங்கே போய் பார்த்தா தானே தெரியும், நைட்லலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து போயிட்டுருக்க,
அந்த இடத்துல ஒரு மாதிரி சத்தம் கேட்க ஆல்ரெடி 2 பேர்த்துக்கும் லைட்டாக ஜர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ சத்தம்லாம் கேட்குதா, பயந்துட்டே அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பதுங்கி பதுங்கி நடப்போம்ல, அந்த மாதிரி மெதுவாக அந்த சைடு இந்த சைடு 2 பேர் பார்த்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோபி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி நடந்திருப்பீங்க, அவர் உங்களுக்கு பின்னாடி வந்திருப்பாரு. உங்கள் 2 பேர்த்துக்கு சென்டரில் ஒரு பூனைக்குட்டி ஓடி இருக்கும். அதுக்கு தான் அந்த அலப்பறை. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இந்த பூனைக்குட்டி பார்த்தா இப்படி கத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது சடனாக வந்துருச்சு. வயன் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு அப்படிங்கிறாரு. இப்போ தான் உங்களுக்கு நிஜமாவே பக்குன்னு அடிச்சுக்குது. இவன் கூட எப்படா இங்கே குப்பை கொட்ட போகிறோம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவன் என்னை விட பயந்து சாகுறான், பேசாமல் காலையிலேயே மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பிட வேண்டியதுதான், கிடைச்ச வரைக்கும் இன்றைக்கே எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்க. இந்த பக்கம் ஹோபி ஓடி வந்து உங்கள் கையை பிடிச்சிப்பாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை உன்னோட சேஃப்டிக்கு அப்படிங்கிறாரு. அவர் பிடிச்சிருக்கிறதா அவரோட மூஞ்சியும் பார்த்தா உங்கள் சேஃப்டிக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, ஏதோ அவர் சேஃப்டிக்கு பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது சரி ஓகே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவரும் அப்படியே எல்லா பக்கம் பார்த்துட்டு வேர்த்து ஊற்றுறவருக்கு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்களும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா ஒரு வழியாக அந்த வீட்டுக்கிட்டே போயிடுவீங்க. ஸோ அப்படி வீட்டுக்கிட்ட போகும்போது ஹோபி வந்துட்டு வயன் நில்லு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்லை பூனை குறுக்க போச்சுல, இங்கே போவானா, அதெல்லாம் ஆபத்து அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, யோ நான் பேசிட போகிறேன் சீனியர்ன்ட்டு மரியாதை கொடுத்துட்ருக்க, என்ன நீ முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பாரு பூனை குறுக்க போச்சுன்னா ஆகாது, அங்கே போகக்கூடாது, எங்கள் பாட்டி தாத்தாலாம் அதை சொல்லியிருக்காங்க, அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அதனால அது நம்மளை வார்ன் பண்ணுது, தயவு செஞ்சு போவேணா வா போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் யோ மரியாதை என் கூட இப்போ வர்ற அப்படிங்கிறீங்க. என்ன நீ மரியாதைலாம் பேசுகிற, நான் எவ்வளோ பெரிய அட்வொகேட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் யோ நீ எவ்வளோ பெரிய அட்வொகேட்டாக வேணா இருந்துக்கோ, இப்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், பாதியில் போகலான்னு கூப்பிட்ற, நல்லா வர முடியாது, நீயும் என் கூட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெரராக பேச, என்னம்மா நீ பூனைக்குட்டியாட்ட பேசிகிட்டு இருந்த, இப்போ என்னடானா புலிக்குட்டியாட்ட பேசுகிற, ஐயோ உன் கூட வர்றது கொஞ்சம் ஆபத்து போல், நான் கிளம்புறேன் அப்படிங்க. உங்களுக்கு அப்படியே கோவம் வருது, அப்படியே கண்ணெல்லாம் செவக்குது, அப்படியே கையை முடுக்குறீங்க. ஏய் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி, இங்கே பாரு ஹோபி, கண்டிப்பாக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இந்த இடம் ஒரு மாதிரி தான் இருக்குது, நைட் டைம்லனா நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி, என்ன பண்ணி எடுத்துடலாம், பகல் டைம்லலாம் எடுக்கிறது கஷ்டம், அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, என் கூட வா, நம்ம போய் எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த அம்மா எவ்வளோ அழுதாங்கல்ல, அது மட்டும் இல்லை அந்த கேஸில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, பெரிய விஷயம் எதுவும் இருக்குது, அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அவருக்கு அது சரிந்தா படுது, ஆனாலும் இருட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு, பயமாக இருக்குது, பட் இருந்தாலும் நான் கூட இருக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. நீங்களே சரியான பயந்தாங்கோலி, ஆனால் நீங்கள் இப்படி கூப்பிட உங்களை நம்பி அந்த பயந்தாங்கோலி வருது. ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்டெப்பாக போகிறீங்க. அப்படி போகும்போது இப்போது அந்த வீடு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டாக இருக்குது, கேட்லாம் வந்துட்டு பெரிய கேட்டு, அதிலலாம் ஏறுறது கஷ்டம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திறந்தும் போக முடியாது, அதனால ஹோபி நம்ம இதை ஜம்ப் பண்ணி தான் போகணும் அப்படிங்க. இதுலையா அப்படிங்கிறாரு. ஆமாம் இதில் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குரங்கு குட்டியாட்ட டபக்கட்டின்னு தாவி அது மேலே ஏறி உட்காந்துப்பீங்க மதில் மேலே. அப்போ அவரும் ஏய் எப்படி ஏறின அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன இவன் இப்படி கேட்குறான், எப்படி ஏறினாங்களா, ஜம்ப் பண்ணி ஏறுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இங்கே பாரு நான் ஒரு அட்வொகேட்டு, பெரிய அட்வொகேட்டு, என்னால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கிக்கிறீங்க, திரும்ப கீழே குதிச்சு அப்படி நீங்கள் அந்த முட்டி போட்டு ஒரு மாதிரி கவுந்துக்குவோம்ல, ஸோ மேலே ஏறதுக்கு இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்படியே கீழே முட்டி போட்டு நிற்கிறீங்க. இந்தா என் முதுகு மேலே ஏறி அது மேலே ஏறு சீக்கிரம் அப்படிங்க. முதுகு மேலாம் ஏறணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பின்ன அதான் ஏறி தொலை தெரியலல்ல, ஏறி தொலை அப்படின்னு சொல்லி கத்த மரியாதை குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அவரும் வேறு வழி இல்லாமல் அப்படி உங்கள் மேலே ஏறி அந்த பக்கம் வந்துட்டு அந்த இது மேலே ஏறி உட்காந்துப்பார். ஸோ நீங்கள் திரும்ப வந்துட்டு அதே மாதிரி ஜம்ப் பண்ணி அது மேலே ஏறி உட்காந்துட்டு குதி கீழே அப்படிங்கிறீங்க. அவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அவருங்க கையை பிடிச்சிப்பாரு. ஸோ 2 பேரும் அங்கேருந்து ஜம்ப் பண்ண, நீங்கள் கூட சத்தமே இல்லாமல் ஜம்ப் பண்ணி அப்படியே கீழே குதிச்சிருவீங்க. அவர் ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருவார், பேலன்ஸ் பண்ண முடியாமல் குப்பர் அடித்து விழுந்துற. நீங்கள் எந்திரிடா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அம்மா அப்படிங்க.
ஷ் சத்தம் போடாத அப்படிம்பீங்களா? அவரும் சத்தம் போடல அப்படிம்பாரு. எந்திரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக போக திரும்ப அதே பொண்ணு குறுக்க வருது. அப்போ அவர், இங்கே பாருவேன், இதுக்கு மேலே அவ்வளோதான், நீ என்ன வேணால் பண்ணு, என்னால் இங்கேருந்து வர முடியாது, இதுக்கு மேலே நான் வரமாட்டேன், போன 2 தடவை குறுக்க போயிடுச்சு, ஏதோ பெரிய விஷயம் இருக்குது, நான் வரமாட்டேப்பா, ஆபத்து அப்படிங்கிறாரு. லூஸ் மாதிரி பேசாத, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அவர், என்னால் வர முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இங்கே நிற்க மாட்டேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அந்த செவத்து வேறு ஏற தெரியல, பிடிச்சி தொங்கிக்கிட்டு நிற்கிறாரு. நீங்களும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் பார்த்துருப்பீங்க. அவரால் ஏறவும் முடியல. உன்னால் ஏற முடியாது, நான் ஹெல்ப் பண்ணாமல் முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்போ அவர் அப்படியே அந்த பக்கம் கேட்டை பார்க்குறாரு. கேட்டு கம்பியாக தானே இருக்கும். ஸோ அதை பிடிச்சி ஏறிடலான்னு சொல்லிட்டு கேட்டில் ஏறத்துக்கு ஓடுவார். அப்போது இவ்வளோ நேரம் அமைதியாக பேசிகிட்டு இருந்த நீங்கள் எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் 2 கையிலையும் அவரோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி பின்னாடி இழுத்துருவீங்க. ஸோ 2 பேரும் பொத்துன்னு போய் கீழே விழ பேரண்ட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓட பார்க்குறாரு. நீங்கள் விடுவோனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தவந்து போய் அவரோட காலை பிடிச்சிருவீங்க. ஸோ அவர் தவந்து ஓடுவாரா? ஸோ நீங்கள் அப்படி தவந்துட்டு போயிட்டு அவரோட காலை பிடிச்சிடுறீங்க. அவரும் விட்டுடி என்ன அப்படிம்பாரு. நீங்கள் மரியாதையே என் கூட உள்ளவா, என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ இவனுக்கு உடனே போடு விளையாடுறக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு என்னால் வர முடியாது, என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலை உதறாரு. நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க, விடவே மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்படி தான் 2 பேரும் உருண்டு பேரண்டு ஒரு வழியாக வந்துட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா, இங்கே பாரு ஹோபி, என் கூட நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தரத்தானே இழுத்துட்டு போகிறீங்க. அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. அவர் கையை பிடிக்கிட்டு ஓட பார்க்குறாரு. திரும்ப மறுபடியும் நீங்கள் அவரோட காலை அப்படி பிடிக்க என்ன ஆகுதுன்னா அவர் பொத்துன்னு கீழே விழுந்துருவார். ஸோ இப்போ அவரோட காலை பிடிச்சி தரன்னு அந்த வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா, வீடு வந்துட்டு வெளியெல்லாம் பூட்டியிருக்கு, உள்ளே சும்மா அந்த கதவை சும்மா தொட்டதுமே கதை ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னது கதவு சும்மா தொட்டதும் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போக அவரையும் போட்டு அப்படியே காலை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே கத்திரிட்டு வந்துட்டு இருக்காரு. விட்டு தொலைடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போய் உள்ளே போட்டு லாக் பண்ணிக்கிறீங்க. கதவை லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பக்கம்லாம் சுற்றி பார்க்குறீங்க. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, லைட்டாக பயமாக தான் இருக்குது. அப்போது கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் நின்றுட்டு இருக்கிற இடத்துல சட்டுன்னு ஏதோ வந்துட்டு கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே போயிடுச்சு. அப்படியே நெஞ்சில் 2 கை வச்சு அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க லைட்டு போடுறீங்க. ஸோ லைட்டு சுவிட்சை கண்டுபிடிச்சி லைட்டை போட்டு பார்த்தா ஹோபிதா பயந்து போய் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. பைத்தியக்காரா எதுக்கு அப்படி ஓடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பார். நீங்களும் ஒரு வழியாக அவரை பிடிச்சி நிற்க வச்சுட்டு, ஹோபிங்க எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு வீடு தான் அப்படிங்க, இது வீடு மாதிரியா இருக்குது, பேய் பங்களா மாதிரி இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கதவு திறக்கிறதுக்கு போக உங்களுக்கு திரும்ப ஒரு மாதிரி கோவம் வருது. அப்படியே அவர் கதவை திறக்க அந்த கையை வந்துட்டு இது பண்ணுவாரா, அப்படியே கையை பிடிச்சி நின்று கடிச்சு வச்சுறீங்க. அவர் கத்துன்னு கத்துறாரு. ஸோ இப்போது அவருக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. அதனால இப்போ அவர் கூடயே தான் வந்தாகணும். அப்படியும் கூட வந்துட்டுருக்காரு. நீங்களும் ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால தனியாக போக முடியாது. வந்த வரைக்கும் வந்தாச்சு, உங்களுக்கு கிடைக்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா அது ஏதோ பாலடைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்குது. என்ன ஹோபி இது, பால் அடைஞ்சு போன மாதிரி கிடக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு தாண்டி சொன்னேன், அறிவு கட்டவில்லை, அதுக்கு தான் சொன்னேன் போயிடலான்னு சொல்லி, இப்போ கூட ஒன்றும் தப்பு இல்லை, போயிடலாவா அப்படின்னு கூப்பிடுறாரு. வந்தது வந்தாச்சு, அவங்க தான் அட்ரஸ் சொன்னாங்கல்ல, அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதாவது கிடைக்கும், பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு என்ன நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து வீடு, கொஞ்சம் ஓட்டு வீடு தான். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய டிவிஷன், அதாவது ரூம்லாம் நிறையா இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கா. ஒன்று மட்டும் பூட்டி இருக்குது, வெளியே கதவே பூட்டல, பட் ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்குது. அப்போ உங்களுக்கு அது மேலே டவுட் வருது. ஹோபி இந்த ரூமை தர அப்படின்னு சொல்ல, நான் மாட்டேன் அப்படிங்கிறாரு. தரடா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. உங்களுக்கும் பயமாக தான் இருக்குது. அப்போ ஹோபி வந்துட்டு இதை எப்படி திறக்கிறது அப்படின்னு கேட்க, இரு நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், நீ அது வரைக்கும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஏதாவது கிடைக்குதா, அதாவது அந்த சுற்றி மாதிரி ஏதாவது கொஞ்சம் வெயிட்டாக கல்லுக்கு இது கிடைக்குமா எடுத்து உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பேக் கொஞ்சம் நல்லா டைட்டாக மாட்டிக்கிட்டு தேடிட்டு இருப்பீங்க. ஸோ ஒன்றுமே கிடைக்கல. அப்படி இப்படி தேடி போகும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அந்த இது இருக்கும்ல, எப்படின்னா அந்த கத்திரிக்கோள் மாதிரியே ஒன்று பெருசாக இருக்கும்ல, அதை கரடா ஏதோ சொல்லுவாங்கள்ல, கொலுசெல்லாம் திருக்குவாங்கள்ல, அதுதான் அந்த ஒயரெல்லாம் பிச்சு எடுப்போம்ல. ஸோ அதுதான் அது இருக்குது. அது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு சமஷாக்கு என்ன அப்படின்னா, ஹோபி அந்த இடத்துல அந்த பூட்டை பிடிச்சி தொங்கிட்டு நின்றுட்டுருக்காரு, உட்காந்து அப்படி இழுத்துட்ருக்காரு. அப்படி இழுத்தா வருமா என்ன? ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே அதை எடுத்து தலைமையிலே போட்டலாமான்னு கோவப்படுது. பட் என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாமல் நீங்கள் தள்ளு அப்படின்னு சொல்ல,
ஏன் திறக்க ட்ரை பண்ண சொன்னீல அப்படிங்க. தொங்குனா திறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. திறக்காதா அப்படிங்கிறாரு. எவன்டா ஒன்று அட்வொகேட்டாக போட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு அதை அப்படியே அடித்து உடைக்கிறீங்க. அப்படியே திறக்குது. ஸோ இப்போ அந்த பூட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி எரிஞ்சிட்டு கதவை வந்துட்டு திற அப்படின்னு சொல்லுவீங்க. ஆ நினப்பு உள்ளே எதனாவது இருந்து என்கிட்ட வரத்துக்கா, உனக்கு வேணா நீ தர அப்படிங்கிறாரு. என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ தானே பையன், நீ தர அப்படின்னு சொல்லுவீங்க. நீ பொண்ணு தானே, எல்லாத்துலேயும் பொண்ணுங்க தானே ஃபஸ்ட்டு, நீயே போ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் வேறு வழியே இல்லை. அப்போ எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உண்மையை ஒத்துக்கிறீங்க. அவரும் அதே தாண்டி எனக்கும் பயமாக இருக்குடி, போயிடலாண்டி, பூனைலாம் கொடுக்க போச்சுடி அப்படிங்கிறாரு. ஹாபி இவ்வளோ தூரம் வந்துட்டோம்லடா, என்னமோ எனக்கு இந்த கேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் போல் அப்படின்னு தோணுது அப்படிங்க. சரி தர அப்படிங்கிறாரு. டேய் இவ்வளோ நேரம் சொல்கிறல்ல நீ தர அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டு, நான் ஒரு கதவு திறக்கிறேன், நீ ஒரு கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் சைடும் அவர் லெஃப்ட் சைடும் நிற்க. இப்போது 2 பேருமே ஆளுக்கு ஒரு கதவை திறக்கிறீங்க. அதாவது இப்படி உள்ளே தள்ளணும். ஸோ அதை வந்துட்டு அப்படியே திறக்கும். அந்த மாதிரி ஃபார்மேட்டு அப்படியே உள்ளே தள்ள ஒரு மாதிரி உள்ளே இருந்து புகையாக வந்துட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் அந்த இடத்துலேருந்து எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் அது திறந்ததுமே புகையாக வருது. 2 பேத்துக்கும் செம பயம். நீங்கள் டக்குன்னு வந்துட்டு ஹோபி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க, அவர் உங்கள் பின்னாடி வந்து ஒளியிறாரு. திரும்ப நீங்கள் அவர் பின்னாடி போய் ஒளிய, ஃபைனலாக திரும்ப அவர் வந்து உங்கள் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு நகரவே விட மாட்டேங்கிறாரு. இப்போ நீங்கள் தான் ஃப்ரண்ட்டில் நிற்கிறீங்க, அவருடைய உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு பார்த்துட்ருப்பாரு. அப்போது உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி புகையாக இருந்திருக்குல்ல, அந்த புகையெல்லாம் லைட்டாக கம்மியாகுது. ஸோ அப்போ நீங்கள் ஹோபி கம்மியாயிடுச்சு போக, ஒரு வேளை ரொம்ப நாள் சாத்தி வச்சங்காட்டிக்கு இப்படி வருதுன்னு நினைக்கிறேன், உள்ளே போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இப்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அட் அ டைமில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா அது வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ரூம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வீடு மாதிரி அந்த செக்ஷனே கிடையாது. மேலே வந்துட்டு ஏதோ அட்டையெல்லாம் போட்ட மாதிரி, அதாவது ஏசியெல்லாம் போட்டிருக்குது. ஸோ ஏசி வந்துட்டு வெளியே போகக்கூடாதுக்காக ஒரு மாதிரி போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ஒரு ரூம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தடுக்கலாக இருக்குது. மேலே பராக்க பார்த்துட்டே நீங்கள் போயிட்டுருக்க. அப்போ ஹோபி வந்துட்டு சைட்லலாம் பார்க்குறாரு. அவருக்கு செம்ம ஷாக்கு. அயன் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோபியை பார்க்குறீங்க. அவர் அங்கே பாரு அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு லேப் செட்டப்பில் இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பார்க்குறீங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்துட்டு இந்த ட்ரிப்ஸ் போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் லேபில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னென்னமோ வந்துட்டு புதுசாக அந்த லிக்யூடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போது ஹோபி வந்துட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு. அவருக்கு கால் செம்ம வலி, எங்கே உட்காருதுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய லேபு கட்டினவனுக்கு ஒரு சேர் போட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. ஒரு சேர் மட்டும் இருக்குது. நீங்கள் ஓடி போய் அதில் உட்காந்துப்பீங்க. எனக்கும் தாண்டா கால் வலிக்குதுன்னு. இப்போ அவரும் அங்கங்கே சுற்றி பார்க்க ஒரு ஐஸ் பெட்டி மாதிரி இருக்குது. இந்த ஐஸ்கிரீம்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெட்டி இருக்குது. பாரா ஐஸ் பெட்டியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி உட்காந்துருப்பாரு. நீங்கள் அந்த சேரில் உட்காந்துருப்பீங்க. ஸோ அது ரோலிங் சேர் தானே. ஸோ அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே அதில் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன இடம் இது, என்ன இது, ஏன் இப்படி வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய ஊர் ஆனால் ஆள் நடமாட்டமே இல்லை, இப்படி ஒரு நார்மலான வில்லேஜில் இவ்வளோ லேப் ஃபெசிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க. அப்போது அங்கே ஒரு டேபிள் தெரியுது. ஸோ நீங்கள் அந்த ரோலிங் சேர் அப்படியே உந்தி உந்தி அப்படியே அந்த அதில் உட்காந்துட்டே உந்திட்டு போகல, அது அப்படியே வீல் சேர் தானே. ஸோ அப்படியே சுற்றிட்டே போகுது. அது அப்படியே அந்த டேபிள்கிட்ட போயிடுறீங்க. ஸோ அந்த போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் வந்துட்டு இந்த ட்ரா மாதிரி இருக்கும். ஸோ அதை திறக்கணும். திறந்து பார்த்தா திறக்க மாட்டேங்குது. அப்போது ஹோபியும் வந்துட்டு இரு நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே வந்து, அதாவது அங்கேருந்து இறங்கி அந்த இடத்துக்கு வந்து திறக்க ட்ரை பண்ணுறாரு. திறக்கவே முடியலை. இதுதான் நீ ட்ரை பண்ணுற லட்சணமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இருடி நான்லாம் நல்லா திறப்பேன், எத்தனை தடவை என் வீடு லாக் ஆகிருக்கும் தெரியுமா, நான் எப்படி திறப்பேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது அவர் கையில் வந்துட்டு ஏதோ ஒரு இது மாதிரி வச்சுருப்பாரு, கீ செயின் மாதிரி. ஸோ அது எந்நேரம் வச்சுருப்பாரு. ஆனால் அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கள்ளசாவி மாதிரி இருக்குது. ஏய் திருட்டு போயிடாடா நீ அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி மூக்கில் குத்துனா பாரு, இது எனக்காக நான் வச்சுருக்கேன், என் வீட்டில் பூட்டு அடிக்கடி ஒரு மாதிரி லாக் ஆகிக்கும், அப்போ நான் இதை வச்சு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அதை விட்டு அப்படியே திறக்கிறாரு. ஸோ திறந்துடுது. இப்போ நீங்கள் திருட்டு பையில
என்னென்னமோ பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இன்னும் கற்றுட்டு பையன் சொன்னீங்கன்னா இங்கே விட்டு ஓடிடும் பாரு அப்படின்பாரா. நீங்களும் சரி சரி இரு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங் ஓப்பன் பண்ணால் 2 பேத்துக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அந்த அம்மா சொன்னது சரிதான் போல். அந்த அம்மாவோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோ நீங்கள் வாங்கி வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பர்சன் அவரோட ஃபோட்டோ இங்கே ஒன்று இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு ஹோபி வந்து ஏன் இது அவங்களோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு கேட்க, ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கில் வந்துட்டு அந்த அம்மா கொடுத்த ஃபோட்டோ வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் அப்படியே எடுத்து அதை காட்டுறீங்க ஹோபிக்கு. அவர் அதை பார்த்துட்டு 2 வச்சு பார்த்தா அது ஒரே பர்சன் தான். 2 பேத்துக்குமே ஷாக்காக இருக்குது. என்னது அப்போது இந்த வீட்டில் இருக்கிறவன் இவரை கொண்டுட்டானா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி ரிப்போர்ட் மாதிரி இருக்குல்ல, மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் அந்த மாதிரி வந்துட்டு பிரிண்ட் பண்ணி இருக்குது. என்னடா இது ஒன்றுமே புரியல, என்னென்னமோ பேர்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அந்த சயின்டிஃபிக் நேம் எல்லாம் இருக்குல்ல, லிக்விடுக்கு அந்த ஆசிட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்ல, கெமிக்கல் எல்லாம் அந்த பேர்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கூகுளில் போட்டு ChatGPT போட்டு கேட்குறீங்க. அது வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நிறையா லேபில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. அது எனக்கே தெரியும், ஒழுங்காக எனக்கு கரெக்டாக சொல்லு, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்துட்டு இது நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்குது. கருமம், இதுவும் கரெக்டாக சொல்லி தொலையாது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுது. அப்போது லோடிங்கில் இருந்திருக்கும். உங்களுக்கே எப்போயாவது தான் டவர் கிடைக்கும். ஸோ அந்த டவர் கிடைக்கும் போது கேட்டுக்கிட்டே தான் உண்டு. இப்போ லைட்டாக டவர் கிடச்சிருக்கு. அதை படிக்கிறதுக்குள்ளேயே, அதாவது ஆக்சுவலாக அது அனுப்புனதே வந்துட்டு பாதி தான் அனுப்பியிருக்கும், பாதி லோடிங்கில் இருக்கும். ஸோ பாதி தான் படிச்சிருப்பீங்க. அப்போது மிச்சம் லோடிங்கில் இருக்கும்போது சிக்னல் வந்துட்டு போயிடும். ஸோ அப்படியே சிக்னல் கட் ஆகிடும். அது அப்படியே லோடிங்லேயே இருக்குது. அது பாதி மெசேஜ் அனுப்பி பாதி மெசேஜ் அனுப்பாமல் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு, ஹோபி இப்போது இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இப்போ இந்த கொலைகாரன் எங்கே இருப்பான், இவன் நம்ம எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போது ஹோபி வந்துட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த ஐஸ் பெட்டி மேலே உட்காந்துக்கிட்டு அதையெல்லாம் அப்படியே படித்து பார்த்துட்டுருக்காரு. அவருக்கு ஏதோ புரிஞ்சும் புரியாமல் இருக்குது. அப்போ நீங்கள் எனக்கே புரியல, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி கேட்கும்போது அவர் வந்துட்டு ஏய் எனக்கு புரியுது லைட்டாக, இது இந்த கெமிக்கல் வந்துட்டு நான் படிச்சிருக்கேன், இது ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே அவர்கிட்ட வந்து அவர் வந்துட்டு உட்காந்துருப்பார் அந்த இது மேலே, ஐஸ் பெட்டி மேலே. அப்போது அவரோட கால் மேலே அப்படி லைட்டாக கை வச்சுட்டு சொல்லு அதான் எதுக்குன்னு கேட்குறேன், எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக கேட்பீங்க. அவர் கண்ணை பார்த்து கேட்க அந்த ஐ கான்டாக்ட் கொஞ்சம் 2 பேத்துக்கு போகுது. ஸோ ஆல்ரெடி லைட்டாக ட்ரெயினில் வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், அவருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசவும் அவரும் வந்துட்டு சிரிச்சுட்டு சொல்கிறேன்டி இரு அப்படிம்பாரு. என்ன வர வர ரொம்ப டீ போட்டு கூப்பிட்ற, ரொம்ப உரிமை எடுத்துக்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் எடுத்துக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க நீங்களும் சிரிச்சுட்டே யாவேஷ் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவரும் சரி ஓகே முதல்ல வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திரும்ப அதெல்லாம் படிக்கிறீங்க. படித்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படி இப்படி இது பண்ணி ஏதோ அவருக்கு பாதி புரியுது பாதி புரிய மாட்டேங்குது. ஃபைனலாக கிவப்பே பண்ணிடுறாரு. எனக்கு இதில் ஒன்றுமே புரியலப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இதுக்கு தான் எவ்வளோ சீனா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவரும் ஹலோ அப்படியெல்லாம் இல்லை எனக்கு தெரியும், ஆனால் டக்குன்னு ஞாபகம் இல்லை, ஞாபகம் தான் சொல்கிறேன் அப்படின்பாரா. ஸோ நீங்களும் வந்துட்டு உனக்கு எது தெரிஞ்சுக்கு இது தெரியறதுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி கேட்க ஏன் எனக்கு என்ன தெரியாதுன்னு சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நீங்களும் உனக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியாது, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்குதுன்னு தெரியாது, ஒரு பொண்ணு முன்னாடி எவ்வளோ தைரியமாக காட்டிக்கணும் தெரியுமா நம்மளை, அப்போ தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஆனால் நீ பயந்து சாகுற, எப்படிடா நான் இம்ப்ரெஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் ஹலோ அப்போ நீ இம்ப்ரெஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லையே உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது அவரும் வந்துட்டு அந்த பெட்டி மேலே உட்காந்துருப்பாரா, அப்படியே அந்த பெட்டி மேலேருந்து ஜம்ப் பண்ணுவார். ஸோ ஜம்ப் பண்ணும்போது அந்த பெட்டி பூட்டி இருக்கும்ல, ஸோ அது வந்து லாக் லைட்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பெட்டி மேலே சாஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து நிற்பார். ஸோ நீங்கள் அவங்க ஒரு பக்கத்தில் இருப்பீங்க. அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே ஹிப்போட சேர்த்து வ்ராப் பண்ண மாதிரி ஹக் பண்ணிக்க நீங்கள் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகும். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்பாரு. அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே ஒரு கையை வந்து அப்படியே கழுத்துக்கிட்டு வைக்க உங்களுக்கு கூச்சமாக இருக்கும். நீங்கள் அப்படியே கழுத்து லைட்டாக அது மாதிரி சாய்க்க. அப்போது அவர் உங்களோட கண்ணத்தில் அழகாக ஒரு கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போது இம்ப்ரெஸ் ஆனியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை
அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொரு கணத்தை கிஸ் பண்ணுவார். திரும்ப கேட்குறாரு இம்ப்ரெஸ் ஆனியான்னு. இல்லைடா அப்படின்னு சொல்லுவீங்க. சரி எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களுக்கு லிப்பில் வந்துட்டு கிஸ் பண்ணுறதுக்காக அப்படி கிட்ட வருவார். அப்போது நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஷை ஆகிட்டு அப்படியே கண்ணை முடிப்பீங்க. ஆனால் அவர் கண்ணை தர அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ தானே நீ இம்ப்ரெஸ் ஆவ அப்படிம்பாரா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை முடிப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுவார். ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு டைம் நீங்கள் லைட்டாக வந்துட்டு அப்படியே கண்ணை திறப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே கண்ணை திறந்தா அந்த பெட்டிக்குள்ளே வந்து ஒரே புகையாக வரும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண அவரும் என்னென்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பெட்டியை சுற்றி ஒரே புகையாக வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ரூமை திறக்கும்போது வந்த மாதிரி தான். என்னது இந்த பெட்டிக்குள்ளேருந்து புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஓப்பன் ஆகிருக்குது. அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே 2 பேரும் அதை என்ன நினச்சிட்டிங்கன்னா இது ஐஸ் பெட்டி, இது அந்த மாத்திரை மெடிசன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சில இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெடிசன் இல்லை ஏதாவது கெமிக்கல் உள்ளே இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அந்த ஐஸ் பெட்டி நல்லா வளர்த்தியாக தான் இருக்கும். அது அப்படியே 2 பேரும் திறக்க அவ்வளோதான், 2 பேருக்கு உயிரே போயிடுது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த பெட்டிக்குள்ளே கிடக்குறது நீங்கள் அந்த அம்மா இருக்காங்கள்ல அவங்களோட ஹஸ்பண்டோட உடம்பு தான். எப்படி இருக்கும் மனுஷனுக்கு. 2 பேத்துக்கும் செம்ம ஷாக்கு. இவர் இறந்துட்டாருன்னெல்லாம் சொன்னாங்க, இங்கே இப்படி இருக்காரு, அதுவும் ஏன் இப்படி கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாயில் காய வச்சுக்க பொத்திக்கிறீங்க. இங்கே ஹோபிக்குனா அப்படியே மூச்சு பேச்சே இல்லை, அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்று பார்த்துட்ருப்பாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ஹோபி ஹோபி அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவர் அப்படிம்பாரு. இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு இவரோட பாடியை யாரோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவரோட பாடியை வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வேறு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மா யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீ பாடி வச்சு ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிம்பாரு. இல்லைடா நல்லா பாரு, ஆல்ரெடி அவர் இறந்துருக்காரு. ஸோ இவங்களும் எல்லாமே வந்துட்டு அந்த ஃபியூனரெல்லாம் முடிச்சிருப்பாங்க. பட் யாரோ ஒருத்தன் அங்கேருந்து அவரோட பாடி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இதான் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களா சும்மா ஒரு யூகத்தில் சொல்ல, ஏன்னா அதுதான் பாசிபிள். அந்த அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஃபியூனரெல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ ஹோபி சொல்கிறாரு, ஏய் அவரை சூசைட் பண்ணிக்கிட்டதா தானே சொன்னாங்க, எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நீங்களும் அது வந்துட்டு கழுத்தில் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ கழுத்தில் மார்க் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பார்த்தா கழுத்தில் மார்க்கே இல்லை. என்னது கழுத்தில் எந்த ஒரு மார்க்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பயத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு லைட்டாக பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெட்டி நல்லா ஃபுல்லாகவே அதாவது பாதி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஒரு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே கண்ணாடி இருக்கும். ஸோ கண்ணாடிக்குள்ளே தான் வந்துட்டு அவரோட பாடி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம், அந்த கண்ணாடி இதை ஓப்பன் பண்ணலாம், கண்ணாடி கிளாஸை. ஸோ இப்போ அந்த கண்ணாடி கிளாஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு செம்ம பயமாக்குது. பணத்தை என்னடி பண்ண போகிற நீ அப்படின்னு கேட்க, டேய் இங்கே பாரு, இது ஒரு லேபு, இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும், நீ அது இதுன்னு சொல்லி பயந்துக்காத, நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிடும், போலீஸ்க்கு டவர் கிடைக்கும்போது கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த பாடி அப்படியே எந்திரிச்சு உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி நிற்க எப்படி இருக்கும். அந்த இடத்துலையே ஹோபி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. நீங்கள் நான் கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படி கத்திகிட்டே இருக்கும்போது அந்த பாடி திரும்ப அப்படி கீழே அதாவது அது டப்பாக்குள்ளேயே விழுந்துடுது. அப்புறம் தான் உங்களுக்கு மூச்சு நிற்குது. இப்போ என்ன நடந்துச்சிங்க, கனவா இல்லை நிஜமாவே இது எந்திரிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு பக்கத்தில் பார்த்தா ஹோபி அப்படின்னு சொல்லி கத்துவீங்க. அப்போ தான் கீழே பார்த்தா சார் மயங்கி கிடக்குறாரு. ஸோ நீங்களும் பேக்கில் இருக்கிற வாட்டர் பாட்டிலை எடுத்து அதுக்கு தண்ணி எடுத்து அவரோட மூஞ்சில் தெளிக்கிறீங்க. அவர் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் நடக்கலடா, ஏதோ கனவு போல், கெட்ட கனவு, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பீங்க உட்காந்து. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹோபி அப்படி பின்னாடியே பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னத்தை பார்க்குறான்னு நீங்களும் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பாடி எந்திரிச்சு வந்து நிற்குது. அப்படியே 2 பேரும் கற்றுன்னு கத்திட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் விழுந்து எந்திரிச்சு அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வெளியே வரைக்கும் வந்தாச்சு. நீங்கள் வந்துட்டு கேட்டு ஜம்ப் பண்ணி ஏறிடுவீங்க. பட் ஹோபிக்கு தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டீங்க அந்த மதில் மேலே. அப்படியே அந்த பின்னாடி அந்த பாடி ஒரு மாதிரி உங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு மாதிரி எப்படி இருக்குது தெரியுமா, ஆக்சுவலாக அவரோட பாடி வந்துட்டு நல்லா கருப்பாக இருக்கும். பட் எப்படி இருக்குதுன்னா இப்போது ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் வந்துட்டு மேலே அப்படியே கொட்டி வச்ச மாதிரி அங்கங்கே ப்ளூ கலரில் ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது.
பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. லிட்ரலி அவரோட பாடி வந்துட்டு கெட்டெல்லாம் போகலை, ஐஸ்லேயே வச்சதுனாட்டி கெட்டு போகலை. ஆனால் எப்படி எழுந்து ஓடி வருதுன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணியிருப்பீங்க மதில் மேலே, ஆனால் அவர் ஜம்ப் பண்ண தெரியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்க வேறு வழியில் திரும்ப கீழே குதிச்சு நீங்கள் அப்படியே வந்துட்டு கவர்ந்துக்கிறீங்க. ஸோ திரும்ப அவர் வந்துட்டு உங்கள் மேலே ஏறி அந்த இது மேலே ஜம்ப் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மதில் மேலே ஏறி அங்கேருந்து அப்படி குதிக்கிறீங்க. கீழே குதிச்சதுக்கப்புறம் தான் மூச்சே வருது. அப்படியே கீழே குதிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா அந்த மதில் மேலே அது அப்படியே ஏறி நின்றுட்டு இருக்குது. உங்களே பார்த்துட்டு எப்படி இருக்கும். திரும்ப கற்றுன்னு கத்திட்டு அந்த இடத்துல இருந்து 2 பேரும் அப்படியே தலை தெறிக்க ஓடுறீங்க. நேராக ஓடிட்டே இருக்கிறீங்க. எங்கே ஓடுறீங்க அப்படின்னா அந்த ஏரி இருக்குதுல்ல, ஸோ அந்த ஏரி தான். அந்த ஏரி வரைக்குமே ஓடிட்டீங்க எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல். ஏன்னா அது துரத்திட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த உருவம் வந்துட்டு அந்த பாடி உங்களை அப்படியே 2 பேரையும் துரத்திட்டே ஓடி வந்துட்டு இருக்க நீங்கள் ஐயோ ஹோபி காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் நான் பாட்டுக்கு வக்கீல் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நாசமாக போனவன் என்னை எப்படி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிட்டு ஓடிட்டுருக்காரு. ஸோ 2 பேரும் இப்படி ஓடிட்டு இருக்காரு. உங்களுக்கு கோவம் வருது. ஏய் எதுக்கிட்ட என்ன திட்டுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏண்டி இப்போ உனக்கு இதெல்லாம் தேவையா? நான் அப்பயே சொன்னேன்ல இங்கே ஏதோ பெருசாக நடக்க போகுது, போனை கொடுக்க போச்சு போயிடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஓடிக்கிட்டே அதுக்கு எனக்கு என்ன தெரியுமா, நான் என்ன கனவா கண்டேன் இப்படி சத்தம் வந்து உயிரோடு துரத்துவான்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டு சண்டை போட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அதுவும் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது. பயமாக இருக்குது 2 பேத்துக்கும். அப்படி ஒரு வழியாக நீங்கள் பேசிக்கிட்டே சண்டை போட்டே ஓட சண்டை முத்தி போயிடுது. அவரெல்லாம் உன்னால தான் அப்படிங்க உங்களுக்கு கோவம் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு டேய் அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. அவர் அப்படி நின்றுட்டு ஏய் எல்லாம் உன்னால தாண்டின்னு சொல்லிட்டு 2 பேர் நின்றுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது வாய் பேச்சு அப்படி கை கலப்பாக மாறிடுது. போட்டு நீங்கள் அவர் முடி பிடிச்ச அவருங்க முடி பிடிச்சி இழுக்கன்னு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்க இப்போ தான் பார்க்குறீங்க அது உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் வந்து நின்றுட்டுருக்குது. அவ்வளோதான். திரும்ப கற்றுன்னு கத்திட்டு ஓடு அப்படின்னு ஃபாஸ்ட்டாக அப்படியே அந்த ஏரியை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்கே ஓடுறதுன்னு தெரியல, எங்கே ஒளியறதுன்னு தெரியல. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு கத்துறாரு, நானும் வர இருடின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓட அவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிடுவார். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்கன்னு நினச்சி அவர் ஓடிட்டுருக்க. நீங்கள் ஒரு இடத்துல அப்படியே குப்பை அடிச்சு விழுந்திருப்பீங்க கல் தடுக்கி விட்டு. அப்போ நீங்கள் கீழே விழுந்துங்காட்டி ஹோபி என்னால் ஓட முடியல நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அவர் என்ன நினச்சிட்டாரு, நீங்கள் பின்னாடி தான் வரீங்கன்னு நினச்சிட்டு கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்காரு. நீங்கள் ஹோபின்னு கத்த அவர் சத்தம் போடாமல் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் பார்த்தா அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது நீங்கள் கிடையாது, நீங்கள் அங்கே கீழே கிடக்குறீங்க. அவர் அங்கே கையை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு ஓடிட்டு இருக்குது. அந்த பாடி இருக்குல்ல அதை தான், அதுவும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அவர் கூட ஓடிட்டுருக்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உன் பின்னாடி இருக்கிறது நான் இல்லைடா அப்படின்னு சொல்ல என்ன கை ஒரு மாதிரி மரம்னு இருக்குது சில்லுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு பாருங்க. அது உருவம் அவ்வளோதான். கத்துன்னு கத்திட்டு அந்த கையை போட்டு உதறாரு. அது விட மாட்டேங்குது, கையை பிடிச்சி இழுத்தா விட மாட்டேங்குது. அவர் கத்திட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே எஞ்சி ஓடி வந்து ஒரு மரக்கட்டை இருக்கும். ஸோ அந்த மரக்கட்டை எடுத்து அப்படியே அந்த கை மேலேயே அடிக்கிறேன்னு அடிச்சு, ஆனால் அது கையில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோபி கையில் அடிக்க அவரோட கை அப்படியே வலியே எடுத்துக்குது. கத்துறாரு, ஏண்டி என் கையை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ சாடான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உருவம் இருக்குல்ல அந்த பாடி அதோட கையில் அப்படியே அடிக்க அது அப்படியே விடுது. ஸோ விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஹோபியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறீங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த உருவம் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்குது. 2 பேரும் பயந்துட்டு பின்னாடி திரும்பி ஓடலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து நிற்குது. ஸோ எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் வந்து மறைச்சி நிற்குது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி துரத்திட்டு தான் இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடூரமாக மாறுற மாதிரியே இருக்குது. ஹோபி அதை பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு செம பயமாக இருக்குது. நீங்கள் கத்துறீங்க ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் தான் வருது. நான் சொல்கிறப்ப நீ கேட்டியா, இப்போ சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. நீங்கள் ப்ளீஸ்டா காப்பாற்றுடா அப்படிம்பீங்க. என்னை காப்பாற்றுக்கு 4 பேர் வேணும், விலங்கு நான் காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக உங்கள் பக்கத்தில் வந்துடும். ஹோபி வந்துட்டு அப்படியே தள்ளி நின்றுருப்பாரா. ஸோ ஃபஸ்ட்டு அது உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க நீங்கன்னா அப்படியே நேருக்கு நேரம் அதை பார்க்குறீங்க. அந்த உருவம் ஆக்சுவலாக அது டெட் பாடி, பட் அது அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் கட்டியாக ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்க எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படியே உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது பார்க்கறதுக்கே. அப்படியே வந்துட்டு கண்ணை இறுக்கி முடிக்கிறீங்க. உங்களால் அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவும் முடியல பயத்தில். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பாடி வந்துட்டு உங்களை அப்படியே அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அப்படியே கை அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட கொண்டு வருது. லிட்ரலி உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி தூக்கிடுச்சு. நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோபிக்கு அப்படியே சாட பண்ணுறீங்க. போயிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எப்படி போவார், அவருக்கு பயந்தான். ஆனால் அப்படி விட்டுட்டு போக முடியுமா? ஸோ அதனால் போகவும் முடியல. அவர் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. என்னடா யோசிக்கிற போ அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. அப்போ அது அப்படியே ஹோபியும் திரும்பி பார்க்குது. ஹோபி நீ இங்கேருந்து கிளம்பு ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் ஹோபி அதே இடத்துல நின்றுருப்பாரு. இது அப்படியே உங்களை மேலே தூக்கிட்டு இருக்குது கரளி பிடிச்சி.
ஸோ ஹோபி டக்குன்னு என்ன பண்ணிடுறாருனா அதை அப்படியே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதோட பின்னாடி வந்துட்டு உடனேலேயே வந்துட்டு இவர் அடிச்சிருவார். அது டக்குன்னு அப்படியே கையை விரிக்குது பாருங்கள், நீங்கள் பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க, ஏன்னா மேலே தூக்கி இருந்திருக்கும். ஸோ ஹோபி அப்படி அடிச்சதுமே அது கையை டக்குன்னு விரிக்கும். அப்போ நீங்கள் பொத்துன்னு கீழே விழுந்துற இந்த பக்கம் திரும்பி அப்படியே வந்துட்டு ஹோபியோட கழுத்துக்கிட்டு அது கையை கொண்டு போகுது. ஹோபி அப்படியே நின்றுட்டே இருந்திருப்பாரு. அது கிட்ட அப்படியே வரும்போது அப்படியே பேக்வேர்டாக கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறாரு. நீங்கள் ஓடிடுன்னு கத்துவீங்க. ஸோ அப்படியே ஹோபி வந்துட்டு இப்படி பேக்வேர்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க இதோட அதாவது இது வந்துட்டு ஸ்பீடை அதிகப்படுத்தும். அப்போ அவரும் வந்துட்டு திரும்பி ஒரே வட்டமாக ஓடிட்டுருக்காரு. எங்கே அப்படி ஓடிட்டுருக்கான்னு பார்த்தா ரோட்லலாம் ஓட கிடையாது. அவர் நேராக அந்த ஏரியை பார்த்தா ஓடிட்டுருக்காரு. நீங்கள் டே அப்படி போடா, அங்கே தடம் இல்லைடா அப்படின்னு சொல்லி கத்துவீங்க. ஆனால் அவர் அப்படியே ஓடிட்டுருக்க. இப்போது அவர் ஃபஸ்ட்டில் முன்னாடி ஓடிட்டுருக்காரு. அவர் தட்டிட்டு அந்த பாடி ஓடிட்டுருக்குது. அதுக்கு பின்னாடி நீங்கள் ஹோபியா அப்படி போகாத இப்படி போன்னு சொல்லி ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் புரியல, இவன் ஏன்டா இப்படி தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கான், விழுந்துருவானே தண்ணிக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஹோபி நீ அங்கே போவாத, இங்கே போ, இந்த பக்கம் லெஃப்ட்டுன்னு சொல்லுவீங்க. லெஃப்ட்டு ரைட்டு எடுத்தால் ரோடு, அதாவது தடம். நேராக போனால் வந்துட்டு தண்ணி தான். ஆனால் அவர் ஸ்ட்ரைட்டாக அந்த தண்ணிக்குள்ளேயே ஓட நீங்கள் ஹோபி அப்படின்னு சொல்லி கத்துவீங்க. கிட்டத்தட்ட அவர் போயிட்டு தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி போயிருப்பார். அப்படி போகும்போது கரெக்டாக இதுவும் பின்னாடியே வந்திருக்குமா. ஸோ ஹோபி அப்படியே அந்த தண்ணி எட்ஜில் நின்றுருப்பார். ஆக்சுவலாக எப்படின்னா இவர் 2 ஸ்டெப் எடுத்து வச்சா தண்ணிக்குள்ளே வந்துட்டு அப்படியே போகலாம். ஸோ அந்த மாதிரி தான். அப்படி நின்றுட்டு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் என்ன நிற்கிற, இப்படி போ அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஆனால் அவர் அப்படியே அந்த பாடியவே பார்த்துட்ருக்க. அந்த பாடி வந்துட்டு அவரை பார்த்த மாதிரி ஒரு மாதிரி கோவத்தில் நடந்து வர மாதிரி அப்படி கையை அப்படியே நீட்டிகிட்டே நடந்து வருது. ஸோ ஹோபி அது கிட்ட வரும்போது இந்த தண்ணிக்குள்ளே திரும்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஹோபி பக்கத்துலேயே வந்திருக்கும். ஸோ ஹோபி வந்துட்டு சடனாக 2 கையை அப்படியே வந்துட்டு அப்படியே விரிச்சுப்பார். அப்படி நீங்கள் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த தண்ணிக்குள்ளே பொத்துன்னு விழுந்துருவார். ஸோ அப்படி மல்லாக்க, அதாவது பின்னாடி சாயுமோல்ல, அந்த மாதிரி சாஞ்சிட நீங்கள் ஹோபி அப்படின்னு சொல்லி கத்துவீங்க. ஏன்னா அவர் ட்ரெயினில் வரும்போது சொல்லியிருப்பாரு அவருக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அவர் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுக நீங்கள் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு. இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உருவம் இருக்குல்ல, அந்த பாடி, ஸோ அது வந்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்குது ஹோபியை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக. ஸோ அவர் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டுருக்க. இதுவும் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கும். நீங்கள் இப்போ தான் அதை கவனிக்கிறீங்க. என்னென்னா அது தண்ணிக்குள்ளே அப்படியே நடக்க அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதோட உடம்பு ஃபுல்லாகவே கரையுது. ஒன்றுமே புரியல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே புரியாமல் பார்த்துட்டே இருக்க. அது அப்படியே கையை நீட்டிக்கிட்டு அப்படியே ஹோபியை கழுத்து பிடிக்கிறதுக்காகவே வந்துட்டு அப்படியே ரோபோ மாதிரி அப்படியே அது கையை நீட்டிக்கிட்டே போயிட்டுருக்க. அப்படியே நடக்க உள்ள தண்ணி ஆள் அதிகமாகும் பார்த்தீங்களா. தண்ணி படுற இடமெல்லாம் அப்படியே கரைஞ்சி அப்படியே வந்துட்டு அது முழுசாக தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சிருது. இப்போது உங்களுக்கு அது கண்ணுக்கே தெரியல, என்னது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்க. அந்த பக்கம் ஹோபி தண்ணியில் தத்தளிச்சிட்ருக்காரு. அவராளுக்கு ஸ்விம் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவர் அப்படியே ஸ்விம் பண்ண முடியாமல் தண்ணிக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிட்டு அப்படியே கையை மட்டும் மேலே நீட்டிகிட்டு இருக்க. நீங்கள் டக்குன்னு ஜம்ப் பண்ணி அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டு அவரை அப்படியே காப்பாற்றி வெளியே கூட்டு வந்து அந்த ஏரிக்கு வெளியே போடுறீங்க. வெளியே போட்டுட்டு பைத்தியமாடா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிங்கிறாரு. எதுக்கு தண்ணிக்குள்ளே குதிச்சா? ஆமாம், என்ன நடந்துச்சிங்க இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் இப்போ தான் சொல்கிறாரு. அவருக்கு என்ன அப்படின்னா அது உங்களை அப்படியே தூக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கும். அந்த கெமிக்கல் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எங்கேயோ படித்தேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பார்ல, அது அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்னென்னா அது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலில் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த கொஞ்சம் அப்படி ஊற வைக்கிற மாதிரி பண்ணாவோ ஏதாவது பண்ணாலோ அது கெடாமல் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு அந்த பொருளோ ஏதாவது ஒன்று அதை தண்ணியில் படும்போது அது அப்படியே கரைஞ்சி போயிடும். தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி போயிடும், இல்லாமையே போயிடும். ஸோ அதுதான் அந்த கெமிக்கல் வந்துட்டு பண்ணுற வேலையா அப்படிங்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இருக்கு, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் செத்து போயிட்டாரேடா, எப்படி உயிரோட வந்தார் அப்படிங்க. இங்கே ஏதோ ஒரு விஷயம் பெருசாக நடக்குது வாயன், நம்ம பேரை கண்டுபிடிக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் எழுந்திரிச்சு திரும்ப அதே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. பயமாக தான் இருக்குது, ஆனால் கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறனால அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே கிடச்சிருக்கிற அந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து உங்களோட பேக்லலாம் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கவரெல்லாம் கிடைக்குதான்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்து நப்பிக்கிட்டு அங்கேருந்து அந்த வீடு இருக்குல்ல, ஸோ அதை விட்டு ஓட ஆரம்பிக்கிறீங்க. கிட்டத்தட்ட மணி இப்போது விடிய காலையில் 3:30. ஸோ இப்போ வந்த தடத்துலேயே நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் நிற்குது. அது எந்த ஒரு ட்ரெயின் எதுன்னெல்லாம் நீங்கள் பார்க்கல, கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ஏறிக்கிறீங்க. டிக்கெட் கூட எடுக்கல. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா தான் டிடிஆர் கிட்டே வராங்க. ஸோ டிக்கெட் கேட்கும்போது தான் ஒரு எமர்ஜென்சியில் ஏறிட்டோம், டிக்கெட் தரீங்களான்னு சொல்லி கேட்க அவரும் ஃபைன் போட்டு கொடுக்குறாரு. ஸோ டிக்கெட்லாம் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அது எங்கே போகுதுன்னா ஒரு சிட்டி தான். ஸோ நல்ல வேலைக்கு
நீங்கள் இருக்கிற ஊருக்கு பக்கத்து ஊருக்கு தான் போகுது. அங்கேருந்து இறங்கி இன்னொரு ட்ரெயினோ பஸ்ஸோ மாற்றினா இல்லை கேபில் கூட நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிடலாம். அந்த மாதிரி தான். ஸோ இப்போது 2 பேருமே அங்கே போயிட்டு அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சி நீங்கள் உங்கள் ஊருக்கே போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறமா இந்த லேப் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் இந்த டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. ஆல்ரெடி போலீஸில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ பண்ணிவிட்டு போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கே இதெல்லாம் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ மொபைலில் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அந்த உருவத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்திருப்பீங்க. ஏன்னா அதுக்கிட்ட போராடினதே பெரிய விஷயம். ஸோ மற்ற எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்த போலீஸும் நீங்கள்லாம் நின்று கேட்க அவர் சொல்கிறது என்னன்னா, அந்த ரிப்போர்ட் பார்த்துருப்பார்ல அவர் ஆக்சுவலாக இவர் சாகவெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. வாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷாக்கு. சொல்லப்போனால் அவரோட ஒய்ஃபும் அங்கே வந்திருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னோடய ஹஸ்பண்டை வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க தான் யாரோ கொன்னுட்டானுங்க. கண்டிப்பாக அவர் உயிரோடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபியூனரெல்லாம் நாங்கள் பண்ணோமே அப்படிங்க. அவங்களால நம்பவே முடியலை. யாரோ ஒரு பர்சன் தான் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ போலீஸும் கேட்குறாங்க, அந்த அட்ரஸ் உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அம்மா வந்துட்டு, அது வந்து இவர் அடிக்கடி நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போவார். அப்புறம் நிறைய பார்சலெல்லாம் வாங்கி அந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்புவார். நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது எல்லாமே படித்து முடிச்சுட்டு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக இவர் சாகலை, செத்த மாதிரி வந்துட்டு ட்ராமா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து அந்த ஊருக்கு கிளம்பி போயிருக்காரு. இப்போதைக்கு அவருக்கு, அதாவது அவரோட கணக்கு பார்த்திங்கன்னா அவர் இல்லை, இறந்துட்டாரு அப்படிங்கிறது தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்படிங்க. ஆனால் எதுக்காக அப்படி போய் அந்த பெட்டிக்குள்ளே கடந்தார், ஐஸ் பெட்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அது ஒரு கெமிக்கல், அது இல்லாமல் அவர் ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல, இந்தம்மா என் வீட்டுக்காரர் படிக்கவே இல்லைங்க, நாங்களே மரம் வெட்டுற வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான். ஆனால் அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நல்லா கெமிக்கலை பற்றின டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கெமிக்கலை கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்க. எந்த மாதிரின்னு சொல்லி எல்லாம் கேட்டால், இப்படி ஒரு கெமிக்கல் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு நிறையா விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது அவர் கண்டுபிடிச்ச அந்த தண்ணியில் கரையிற கெமிக்கல். பட் அது வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ். அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்துட்டு அதை தன் மேலே வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்குமே அந்த தண்ணிக்குள்ளே, அதாவது அந்த கெமிக்கலுக்குள்ளேயே வந்துட்டு அவனோட உடம்பு ஊற வச்சுருந்தான் அப்படின்னா ஒரு 13 நாள் கழித்து அவன் எந்திரிக்கும் போது அவனுக்கு அதுக்கப்புறம் சாவே கிடையாது அப்படிங்க. வாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. இப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், அந்த கெமிக்கல் அதை தான் பண்ணும். அவனோட உடம்புக்கு சாவே கிடையாது. ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த கெமிக்கலை ஊற்றிட்டு அவன் அந்த 13 நாள் ஃபுல்லாகவே இல்லாமல் பாதியில் எந்திரிச்சான் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி அவன் மேலே படும்போது அந்த உடம்பு ஃபுல்லாக தண்ணியோடு கரைஞ்சிரும். அது உடம்புன்னு கிடையாது. இதனா ஒரு பொருளாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்த அந்த லிக்விட் கூட, அதாவது அந்த கெமிக்கலோட ஊற வச்சுருக்கும் போது பாதியில் நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்னா அது பெனிஃபிட்டே இல்லாமல் போயிடும். ஸோ அது தண்ணியில் படும்போது அது அப்படியே தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி போயிடும். அந்த 13 நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால தான் அவர் தண்ணிக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக கரைஞ்சி போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இங்கே எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குமான்னு நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துட்டுப்பீங்க. ஸோ அந்த டாக்டராக அவங்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த சயின்டிஸ்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு, நீங்கள் அட்வொகேட் தானே, உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்லி ஹோபியை பார்த்து கேட்க, இது நான் படிச்சிருக்கேன் அப்படிங்க, இந்த மாதிரி டீட்டெயில் எங்கேயுமே இல்லை, நீங்கள் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் அவருக்கு புரியுது, ஆமாம், ஆனால் நான் எனக்கு எப்படி இது தெரியும்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, என்னோடய ஃப்ரெண்டு தான் இதை சொல்லுவான் சின்ன வயசுலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. சின்ன வயசில் வந்துட்டு ஒரு 10th 12th படிக்கிற ஏஜில் அவரோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ஒரு பையன் இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இப்போது நீங்கள் உன் ஃப்ரெண்டு சொன்னானா, அப்போது இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானா அப்படிங்க. அப்போது நல்லா அவர் யோசிச்சு பார்க்குறாரு. உங்களோட கல்யாண ஃபோட்டோ எதனாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்டே கேட்க,
எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற போலீஸ் அப்புறம் நீங்கள் அண்ட் ஹோபின்னு சொல்லிட்டு அந்த லேபில் இருப்பாங்களா அவங்களும் 2 பேர் எல்லாருமே அந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க வேறு ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கு. ஸோ அப்படி அவங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. பட் ஹோபிக்கு வந்துட்டு அது அவரோட ஃப்ரெண்டோட மூஞ்சி மாதிரி தெரியலை. இல்லை இவன் என் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் வேறு மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்லுது, அவர் இந்த ரூம்குள்ளே போயிட்டாருன்னா சீக்கிரம் வரவே மாட்டார், இந்த ரூம்குள்ளே எங்களை யாருமே விட மாட்டார், என்னன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போலீஸ் டக்குன்னு வந்து கதவை திறந்து போகிறாங்க. ஸோ கதவை திறந்து அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. லிட்ரலி அந்த ரூமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு கீழே இன்னொரு ரூம் வந்து சீக்ரெட்டாக கட்டியிருக்கு. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய லேபு, கொஞ்சம் லஞ்சம் கிடையாது, அவ்வளோ பெரிய லேபு. அந்த லேபில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது ஹோபி அதெல்லாம் உள்ளே சுற்றி பார்த்துட்ருக்க அந்த இடத்துல தான் அவனோட ஒரிஜினல் ஃபோட்டோ அங்கே தொங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவனோட ஃபேஸையே மாற்றிருக்கிறான், அவனோட ஐடென்டிட்டி மாற்றிருக்கிறான். ஸோ அது எல்லாமே ஹோபியோட ஃப்ரெண்டு தான். அவன் செம்ம பிரில்லியன்ட்டு, நல்லா படிப்பான். ஸோ இங்கே கிடைக்கிற எல்லா எவிடன்ஸையும் வச்சு பார்க்கும்போது அவனோட ஃபேஸ் அவன் ஆல்ரெடி மாற்றிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவை கல்யாணமும் பண்ணியிருக்கான். படிக்காத மாதிரி மரவெட்டுற வேலை செய்கிற மாதிரின்னு சொல்லி நடிச்சுட்டு கீழே சயின்டிஸ்டாகவும் மேலே பார்த்தா மரவெட்டியாகவும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருது. ஸோ இது அப்படியே நியூஸில் எல்லா பக்கமும் வந்துட்டு கொஞ்சம் பரவலாக போக இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வழியாக இந்த கேஸ் எப்படியே முடியுது. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் ஹோபி 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணிக்கிறீங்க. அப்படி மீட் பண்ணிக்கும்போது என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ விஷயம்லாம் இருக்கா ஹோபி அப்படின்னு கேட்பீங்க. இருக்குடி, நிறையா இருக்குது, நம்ம இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அவன் உன் ஃப்ரெண்டு தானே, உனக்கு எப்படி சுத்தமாக தெரியவே இல்லையா அப்படின்னு கேட்க, ஏய் அவனை நான் 12th படிக்கிறப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் அவன் வேறு காலேஜ், நான் வந்துட்டு இப்படி லா காலேஜில் சேர்ந்துட்டேன், அதனால எனக்கு அவனை பற்றி அதுக்கு மேலே தெரியலை. பட் அந்த கெமிக்கல் விஷயம் அவன் எனக்கு அப்போவே சொன்னான்டி, ஆனால் எனக்கு அப்போ டக்குன்னு தோணலை அப்படிங்க. சரி ஓகே, எல்லாம் முடிஞ்சில்ல, ஒரு வழியாக இந்த கேஸ் முடிஞ்சு சொன்னீங்க. சரி ஹோபி நான் கிளம்பிட்டான் அப்படின்னு கேட்பீங்க. அவரும் ஓகே பாய், ஈவினிங் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்பாரு. எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஒரு குட்டி பார்ட்டி அப்படி வரா. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. ஸோ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு சாயந்தரம் வந்துட்டு ஹோபி வீட்டுக்கு போகிறீங்க. போய் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. என்னடா அது பார்ட்டின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க, பார்ட்டி தான் அப்படிம்பாரு. ஆனால் அந்த அறிகுறி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் வந்துட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிட்டு, இதுதான் பார்ட்டி, நீ இருக்கிறல்ல, நீ தான் எனக்கு பார்ட்டி அப்படிங்கிறாரு. ஏய் அப்படின்னு சொல்லுவீங்க. அவரும் அன்றைக்கி ஏதோ பேசினேன், அன்றைக்கி பாதியில் விட்டல, ஸோ இன்றைக்கி நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறாராம். ஸோ இம்ப்ரெஸ் பண்ணுறங்கிற பேரில் உங்களை வந்துட்டு ஹக் பண்ணிக்குவார். நீங்கள் ஏய் நான் இம்ப்ரெஸ்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது அது வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிப்பார். நீங்களும் கண்ண மூடி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, போதும் டியர் கண்ணை மூலிங்க, ஆல்ரெடி 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு நான் பேச ஸ்டார்ட் பண்ணி, வாயே வலிக்குது, கண்ணு மூலிங்க போதும், கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஏவா சாமி, ஒரு வழியா இந்த 1 நான் முடிச்சிட்டேன் டியர், ஹாப்பி என்டிங் தான். ஆமாம், இது என்ன ஸ்டோரி, இதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறது ஒன்றும் தெரியல எனக்கு, என்ன டைட்டில் வைப்பணும் கடவுளே, ஐயோ என்ன டைட்டில் வைக்கிறது. சரி ஓகே ஏதாவது ஒன்று வைக்கிறேன். முக்கியமாக முன்குறிப்பு பின்குறிப்பு சைடு குறிப்பு எல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. இந்த கதையில் நான் சொன்ன எல்லாமே முழுக்க கற்பனை, அது எதுவுமே நிஜம் கிடையாது. ஒரு வேளை அது நிஜமாக இருக்குதா அதுவும் எனக்கு தெரியாது. என் வாய்க்கு வந்து நான் அப்படியே வளரி விட்டுருக்கேன். அந்த கெமிக்கல் அது இது அந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னேன்ல, அது எதுவுமே கற்பனை தான். எப்படி சொல்கிறது, கற்பனை தான், அது எதுவுமே நிஜம் கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ வாய்க்கு வந்தது வளரி விட்டேன் கதைக்காக, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ யாரும் இதெல்லாம் நம்ப வேணாம், சும்மா கதைக்காக சொன்னேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னு எனக்கும் தெரியல, பட் அப்படியே போகிற போக்கில் ஒரு போல் வந்துருச்சு, அதனால் அப்படி சொல்லிட்டேன். நான் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை வேறு மாதிரி கொண்டு போகணும்னு நினச்சேன், ஆனால் அது எப்படியோ போய் எங்கெங்கேயோ போய் இப்படி முடிச்சிட்டேன். இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல, பட் ஒரு ஸ்டோரியாக வந்துருச்சு. சரி ஓகே டியர், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா என்னன்னு வேறு தெரியல. ஏன்னா எனக்கே இது வித்தியாசமாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஸ்டோரி சொன்ன மாதிரியே எனக்கு தெரியலை, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கா, அதனால தான் கேட்குறேன். பிடிச்சிருக்கா, பிடிக்கலனாலும் சொல்லிவிடுங்க,
நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுறேன். பட் சரி, ஓகே, டாடா, பாய், சராங்க. ஆ, ஸ்டோரி எப்படி இருக்குது?